ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்ன டிஷ் அப்படின்னு சொன்னால் ஹோம்மேட் க்ரீம் சீஸை வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் பன்னீர் தேவைப்படும். இந்த பன்னீர் நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த சேனலில் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் க்ரீம் சீஸ்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபினா அது க்ரீம் சீஸ் தான். இதுக்கு என்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் பன்னீர். இந்த பன்னீர் நீங்கள் கடையிலேயே வாங்கிக்கலாம் அல்லது ஹோம்மேட் பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் பன்னீர் நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹோம்மேட் பன்னீரில் எப்படி பன்னீர் செய்கிறதுங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பன்னீர் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த சீஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சால்ட்டினஸ் தெரியும் இல்லையா, அதுக்காக வேண்டி சால்ட், அவ்வளோதான். இது ரெண்டை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீரை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரில் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த சால்ட்டையும் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த எடுத்து வச்சுருக்க இந்த சால்ட்டையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 1 மினிட்க்கு நல்லா கிரில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த சீஸை அரைச்சிருக்கோம். அந்த பன்னீரை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். இடையில தேவைப்படும் போது லைட்டாக ஒரு 4-5 ட்ராப்பு தண்ணியை இப்படி தெளிச்சுக்கணும். தெளித்தாதான் இந்தளவுக்கு வரும். க்ரீமியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸை நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குகிற சீஸெல்லாம் அதை விட சூப்பராக இருக்குது. இதை நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து ப்ரெட்டில் தடவுவோம். வெறும் பன்னீரை நம்ம இந்த மாதிரி அரைச்சதுக்கே இவ்வளோ ஒரு அழகான ஒரு சீஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தடவிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம செஞ்ச சீஸை நம்ம தடவிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தான் சீஸ் நம்மளுக்கு வரும். இருந்தாலும் நம்ம வீட்டிலே தயாரித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம ஹோம்மேட் க்ரீம் சீஸ் தயார். இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோ நான் டெய்லி அப்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.